ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்க ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். பொதுவாகவே இப்ப இருக்கிற சூழ்நிலை நிறைய பேர் குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இருக்கும் போது சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைய வித்திருக்காங்க, அதுவும் அமௌண்ட்டுக்காக வித்திருக்காங்க. பிறந்து 6 நாள் தாங்க ஆகுது. அதுக்கு 90,000க்கு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த குழந்தைய வித்திருக்காங்க. ஸோ அது யாரு வித்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா அதிர்ச்சி அடைவீங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்த தாயுமே அப்பாவுமே அந்த குழந்தைய வித்திருக்காங்க. எப்படிங்க இந்த பச்சை குழந்தைய விற்க மனசு வருது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஆனா இப்படிதாங்க இன்னுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அமௌண்ட் இருந்தா குழந்தைய கூட வித்துடுறாங்க. இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருந்தாலுமே குழந்தைய காசுக்காக வித்திருக்காங்க அப்படின்னும் போது எவ்வளவு அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயமா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பேர குழந்தைய பாக்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்களோட பாட்டி பார்க்க வராங்க. பார்க்க வந்தவங்க எங்க குழந்தைய காணோம், என்ன பண்ணீங்க, குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தன் மகன் கிட்ட கேக்குறாங்க, குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்லாமையே இருக்காரு. எங்கன்னு சொல்லி கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி காசுக்காக வித்துட்டம்மா அப்படின்னு சொல்றாங்க. சோ காசுக்காக நீ பெத்த குழந்தைய நீ வித்துடுவியா, நீ என்ன ஜென்மம் இது, நீ இப்படிதான் இருப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்டிருக்காங்க. சோ அந்த பாட்டி திட்டினது மட்டும் இல்லாம அந்த குழந்தை எங்க இருக்கு, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டு அந்த குழந்தைய போய் மீட்டுட்டு அந்த குழந்தைய அவங்களே வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ இப்ப அந்த குழந்தைய வித்த தாய்க்கும் சரி தன் அப்பாவுக்கும் சரி தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. ஸோ காசு இருந்தா எந்த சூழ்நிலைக்கு கூட போறாங்க. ஆனா காசுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமா? கண்டிப்பா பண்ணியிருக்க கூடாதுங்க. எப்படிங்க அது பிறந்த 6 நாள் குழந்தையே இப்படி காசுக்காக விற்க தோணுது? மனசு வருமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.